கிறிஸ்துவுக்குள் அன்பான காலை கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லி சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன் சொன்னா, அது உன்னை அணுகாது, அது உன்னை சேதப்படுத்தாது அப்படின்னா ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கும் பொழுது அவர் எப்படி பாதுகாக்கிறான்னு சொன்னா, அவருக்கு பயந்தவர்களை எப்படி பாதுகாக்கிறாரா? சூழ பாளையம் இறங்கி தம்முடைய தூதர்களை கொண்டு என்ன செய்யறாரு சொன்னா நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய தூதன் தேவ தூதர்களை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப வல்லமை உள்ளவர்கள், உறுதி உள்ளவர்கள், பொறுப்புள்ளவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தேவன் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறவர்கள் தான் தேவ தூதர்கள். அப்போ என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆண்டவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக தேவ தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு என்ன செய்யறாராம்? சேவை செய்ய வைக்கிறார். நினைச்சு பாருங்க, தேவ தூதர்கள் யாரு? ஆண்டவருக்கு பணி செய்கிறவர்கள், ஆண்டோடைய காரியமாக எல்லாம் செய்யறவங்க. நீங்க ஆண்டவருக்கு பயந்துள்ளா இருப்பீங்கன்னு சொன்னா, அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புறாங்க. தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களையும் என்னையும் என்ன செய்யறாரா? எந்தவித சேதமும், ஆபத்து, நாச மோசங்கள் நேரிடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவர்களா இருக்கிறாங்க. நீங்க வேதாமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அசிரியன் அப்படின்ற மகா சேனையை கொண்டு என்ன செய்யறது சொன்னா, யாரை தாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, எருசலேம் நகரத்தை தாக்குறாங்க. அப்படி தாக்கும் பொழுது அந்த அசிரியன் என்ன செய்யறதுன்னா, தன்னிடத்துல ஏகப்பட்ட படை பலம் இருக்கிற அந்த தைரியத்துல அவர் யார் செய்யறா? இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து பேசுகிறான். அதெல்லாம் கேட்ட அதை எசேக்கியா ராஜா, நீங்க இந்த காரியத்தை நீங்க எங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா அந்த காரியங்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நேரம் கிடைச்சு அதை வாசித்து பாருங்க, இன்னும் ரொம்ப நிறைய நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். அப்படி சொல்லும் பொழுது அந்த எசேக்கியா ராஜா என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவரத்துல போய் என்ன செய்யறாரு? ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து என்ன செய்யறாராம்? ஆண்டவரத்தை ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஏன்னு சொன்னா அவர் உங்களை நிந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் யார் அனுப்புறாரு? ஒரே ஒரு தூதன். அந்த அசிரியர்கிட்ட பெரிய படம் இருக்குது, பெரிய சேனைகள் இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யல? எசேக்கியா ராஜா சொல்லி, நீ உன் சேனையெல்லாம் கூட்டிட்டு போ, நான் அது கூட வரேன் அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சாமல் உடுத்தி அது மாத்திரல அங்க இருக்கிற யாரெல்லாம்னா, நீங்க முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன இருக்கும்னு சொன்னா, அந்த 19ஆவது அதிகாரத்துல எல்லாரும் அந்த ஆசாரியர் அங்க இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரெட்டுடுத்தி அந்த மெசேஜை சொல்ல போறது கூட என்ன செய்யறாங்க? அந்த உடுப்புல போய் ஆண்டவர் இடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய ஜெபத்தை கேட்டு உடனே யார்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒரே ஒரு தேவதூதர். ரொம்ப ஆச்சரியம். ஒரே ஒரு தேவதூதர் அசிரியருடைய பாளையத்துல மேல என்ன செய்யறாரா? 1,85,000 பேரை என்ன செய்யறாரு சொன்னா மடக்கடிக்கிறார். அவங்களை கொன்று போடுகிறாங்க. கொன்று போடும் பொழுது அந்த அசிரிய ராஜா என்ன செய்யறாரா? தப்பித்து நினிவேக்கு ஓடுவதாக அந்த சரித்திரம் இருந்துச்சு. அவருடைய முடிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருந்துச்சு. அவர் போய் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய தேவர்களை என்ன செய்யறாருன்னா வணங்குறாரு. அப்படி வணங்குற அந்த நேரத்துல என்ன செய்யறாரு சொன்னா, அவருடைய பிள்ளைகள் அவரை கொன்று போடுகிறது. யார? அந்த அசிரிய ராஜாவை. ஏன்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி அவை சொல்லும் பொழுது, அல்லது கண்ணீர் விடும் பொழுது, அது விண்ணப்பம் செய்யும் பொழுது ஆண்டவர் உடனே என்ன செய்யறாரு? உத்தரவு கொடுக்குறாங்க. உடனே அவங்க அனுப்புறாங்க. யார? தேவ தூதர்களை. உங்களுக்காக எனக்காகவும் ஆண்டவர் தேவ தூதர்களை என்ன வச்சிருக்காரு? சேவை செய்ய உங்களுக்காக எனக்காக வச்சிருக்காரு. அதுக்கு நீங்களும் நானும் அந்த சேவையை பெற்றுக்கொள்ளணும், அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளணும், அந்த விண்ணப்பத்திற்கு உடனே பதிலை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும். தேவதான் வசனம் அழகா சொல்ல, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை என்ன செய்வாரா? சூழ பாளையம் இறங்கி. சரிங்களா? பெரிய
வெற்றியை காண்பதற்கு அவர் என்ன செய்வாரா, நீங்க தனியா இருக்கிறனே ஆண்டவரே நான் எப்படி இதுல இருந்து வருவேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. அவர் என்ன செய்வாராம், சூழ பாளையம் இறங்க. பாளையம் இறங்குறதுன்னா என்னது, ஒருத்தர் 2 பேர் பாளையம் இறங்க மாட்டாங்கல்ல, நிறைய அப்பேற்பட்ட தூதர்களை கொண்டு உங்களை நினை காப்பாற்ற. ஒரு குட்டி கதையோடு கூட நான் முடிக்க ஆசைப்படுறேன். அந்த குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு வாலிப பெண் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய பணியை முடித்து விட்டு அவள் தன்னுடைய விடுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவர் விடுதியில தங்கி வேலை செய்கிற சகோதரி. அவள் அப்படி போகும்பொழுது என்னாச்சு, நேரம் அதிகமாயிடுச்சு. ஒரு பாதையை அவள் கடந்து போகணும். அந்த பாதை கொஞ்சம் அன்னைக்கு கரண்ட் இல்லை, இருட்டா இருக்கு. அவள் ரொம்ப பயத்தோடு அங்கே போகிறா. ஒரு பெரிய மரம் இருக்கு, அங்கே ஒரு ஆண் நிற்பதை அவள் பார்க்குறா. பயம். ஆனால் அந்த பயத்தை வெளிக்காட்டாம, ஆண்டவரே எப்படியாச்சும் நான் என்னுடைய விடுதிக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி அவள் ஜெபம் செய்து விட்டு ஆண்டவருடைய ஒரே வருவா சின்ன ஜெபம், ஆண்டவரே நீ என்னோட கூட வாரம் அப்படின்னு சொல்லி அவள் போறா. போய் ஒரு கல்லூரியை அவளுடைய படிப்பு எல்லாம் முடித்து அவள் வேலையை முடித்து என்ன செய்யறா, அவ அங்க போறா. விடுதியில போய் தங்கிட்டு இரவு கழிந்து காலையில பார்த்தா செய்தித்தாள்ல அவ கடந்து வந்த பாதையில ஒரு வாலிப பெண் மரித்து அந்த மரத்தடியில இருப்பதாக செய்தியை வாசிக்கும் பொழுது அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அந்த ஆளையும் பிடிச்சிட்டாங்க. யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவனை சிறையில வச்சிருக்கும் பொழுது இந்த சகோதரி அந்த ஆள்கிட்ட போய் கேட்கணும், நான் அந்த வழியை தானே வந்தேன், டைம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவ போய் அந்த சிறைச்சாலையில சந்தித்து கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஏம்மா நீ அந்த வழியா தான் வந்த, பார்த்தானா உன் கூட வந்து ஒரு பலசாலியா இருந்தாருமா, அவரை பார்த்தாவே நம்ம பக்கத்துல வர முடியாத அளவுக்கு இருந்தாருமா அப்படின்னு சொல்லி. பாத்தீங்களா, நீங்களும் நானும் தனிமையா இருக்கிறோம், வருத்தப்பட்டு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், உதவி இல்லை அப்படின்னு சொன்னா யார் அனுப்புறாங்களே, ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்புறாங்க. அப்பேற்பட்ட அன்பான ஆண்டவருங்க. அந்த ஆண்டவரை நீங்க இன்னைக்கு மனசுல நினைச்சு உங்களுடைய தேவைகளுக்காக, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவர் உடனே அவருடைய தேவ தூதர்களை அனுப்பி உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்று நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது என்ன, அவருக்கு பயந்து நடக்கணும். அப்படி பயந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபம் செய்வோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ தூதர்கள் ஊழியம் செய்கிறார்கள் என்று நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். தகப்பனே, உமக்கு பயந்து உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு போதித்தருளும். அதற்கான ஞானத்தை தாங்க சாமி. பலவீனமாக இருக்கிறோம், அநேக வேளைகள் பாவத்தில் விழுந்து விடுகிறோம். உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது ஆண்டவரே சோதனையில நாங்கள் விழுந்து போகிறோம். தகப்பனே, தயவா எங்களை மன்னித்தருளுங்க. இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீ பேர்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. தகப்பனே, நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து உடைய ராஜ்யம் வரும் பொழுதோ பாவிலாக எங்கள் மேல் கிருபை பாராட்ட வேண்டுமா? இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென்.